வெளிநாடுகள்ல பொறுத்தவரையில எப்படின்னா, சாப்பாடு அவ்வளோ ஈஸியா கிடைக்காது. நல்ல சாப்பாடு. ஆனா வெளிநாடுகள்ல சாப்பாடு மட்டும்தான் மெயின் மூலதனமான வருமானம். இப்ப நான் போகக்கூடிய எல்லா நாடுகளிலுமே டூரிஸ்ட் வச்சுதான் பிசினஸே இருக்கு. சராசரியா டூரிஸ்ட்ல மட்டும்தான் அதிகப்படியான வருமானம் வருதாம். இப்ப நீங்க பாக்குறது கூட பாத்தீங்கன்னா கப்பல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல். அதனால இது வந்து ராயல் குரூஸ் அப்படின்றாங்க. அதனால வந்து கப்பல் மாதிரியே கட்டியிருக்காங்க. ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஒரு நாள் தங்கணும்னா 10,000 ரூபாவாம் இந்திய காசுக்கு. எப்பவுமே வந்து மக்கள் வந்து பட்ஜெட்டை பத்தி கவலைப்படாம செலவு பண்றவங்க நிறைய பேர் உண்டு. நிறைய வெளிநாட்டு மக்கள் மைண்ட் ரிலாக்ஸ்க்காக வர்றாங்க, சம்பாதிப்பாங்க வெளிநாட்டுக்காரங்க, அதே சமயம் செலவு பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் ரொம்ப பிடிக்குமா. அதனால 6 மாசம் கடுமையா உழைச்சாலும் 6 மாசம் என்ஜாய்மெண்ட் தான்.